லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கடந்த ஆகஸ்ட் மாதம் மாபெரும் ஹைப்பிற்கு மத்தியில வெளியான திரைப்படம் தான் கூலி. ரஜினி சார் நடித்திருந்த இந்த படம் இந்திய திரையுலகையே அசர வைக்கும் வகையில ஒரு மாபெரும் வெற்றி படமாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் படம் வெளியான பிறகு எதிர்மறையான விமர்சனங்களை தான் கூலி சந்தித்தது. குறிப்பாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கடும் விமர்சனங்களை சந்தித்தாரு. இந்த நிலையில கூலி திரைப்படம் வெளியாகி 4 மாதங்களுக்கு மேலான நிலையில தற்போது இந்த படம் குறித்து மனம் விட்டு பேசியிருக்காரு லோகேஷ் அவர்கள். சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள சென்ற லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூலி படம் குறித்து பேசியிருந்தார். கூலி படம் முடிந்த பிறகு அவ்வளவாக நான் பேட்டிகள் கொடுக்கல. என்னுடைய அடுத்த பட வேலையில் இருந்ததால என்னால கூலி படம் குறித்து அவ்வளவாக ரிலீஸிற்கு பிறகு பேச முடியல. இந்த படம் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தது உண்மைதான். அந்த விமர்சனங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதையெல்லாம் என்னுடைய அடுத்த படத்துல சரி செய்ய முயற்சிப்பேன். என்னதான் கூலி மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலுமே ரசிகர்கள் ரஜினி சாருக்காக இந்த படத்தை பார்த்து ரசிச்சாங்க. தயாரிப்பாளர்கள் கூட கூலி திரைப்படம் 500 கோடிகளுக்கு மேல வசூலித்ததாக சொன்னாங்க. அது ரொம்பவே சந்தோஷமான விஷயமாக இருந்தது. அதற்கு உறுதுணையாக இருந்த பத்திரிகையாளர்களுக்கும் ரசிகர்களுக்குமே நன்றிகள் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அனைவருக்குமே நன்றியை தெரிவிச்சிருந்தாரு. சோ இது மட்டுமல்லாமல் லோகேஷுடைய அடுத்தடுத்த படைப்புகள் பற்றி தற்போது ஒரு தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது லோகேஷ் அவர்கள் கூலி படத்திற்கு பிறகு கண்டிப்பாக ஒரு ஹிட் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ற கட்டாயத்திலுமே இருக்காரு. அந்த வகையில இவர் தேர்ந்தெடுத்த நாயகன் தான் தளபதி விஜய் அவர்கள். தளபதி விஜய் அவர்களோ ஜனநாயகன் தான் கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அந்த படத்துடைய வேலைகள்ல பிஸியாக முடித்துவிட்டு தற்போது அந்த திரைப்படம் அடுத்த மாதம் ரிலீஸுமே ஆக போகுது. இந்த நிலையில லோகேஷ் அப்படி தளபதி விஜய் அவர்களை வைத்து இயக்க முடியும் அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியிலுமே இருந்துட்டு இருக்கு. சோ தற்போது அதற்கு விடையுமே கிடைச்சிருக்காம். அதாவது தளபதி விஜய் அவர்கள் 2026 அரசியலுக்கு பின்பாகவுமே நடிக்க முடிவு பண்ணிருக்காராம். சோ அதற்கான அறிவிப்புகள் கூட கூடிய விரைவில் வெளியாகலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது. ஆகையால அப்படி அவர் 2026க்கு பின்புமே நடிக்க போறார் அப்படின்னா அது லோகேஷ் ஸ்டுடியோ படமாகத்தான் இருக்கும் அப்படின்னுமே சொல்றாங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.